அட அந்த ஃபைனல் கெஸ்ட் லிஸ்ட்டை செக் பண்ணியா? 10 பேர் அதிகமாயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது சரி, 10ன்னா பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை. அந்த மாமா வராரா இல்லையா அதை பற்றி அவர் சொல்லவே இல்லையா நம்மக்கிட்ட? அவர் கூட எத்தனை பேர் வராங்கன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? நம்ம சமாளிக்கணும் இல்ல? நீங்க இவ்வளவு பரபரப்பா நம்ம கல்யாண தின போது கூட இருந்தது இல்ல. இந்த மாதிரி சந்தர்ப்பம் அடிக்கடி வரப்போறது இல்ல. இது நம்முடைய பொண்ணோட கல்யாணம், பிரமாதமா கொண்டாட வேண்டாமா? அப்பா, இவ்ளோ செலவு பண்ண என்னப்பா அவசியம்? கொஞ்சம் பட்ஜெட்ல செய்யலாமே. என்ன மணி, இந்த சந்தோஷமான நாளுக்கு தானே திட்டமிட்டு இத்தனை நாளா காத்திருந்தோம். எங்களுக்கு ஒரே பொண்ணு, நீ டாக்டராகி சாதிச்சிருக்க. யார் சரியாக திட்டமிடுகிறார்களோ அவர்களுடைய கனவுகளே நிறைவேறுகின்றன. இதோ மிஸ்டர் மேத்தா தன்னுடைய மகளை ஒரு டாக்டரா பார்க்கணும்னு நினைச்ச மாதிரி. மிஸ்டர் மேத்தா போன்று எல்லோருக்கும் தங்களுடைய குழந்தைய பற்றிய வளமான கனவு உண்டு. துறை எதுவானால் என்ன, என்ஜினியரிங், ஏரோநாட்டிக்ஸ், மருத்துவம், ஆர்ட்ஸ் அல்லது ஸ்போர்ட்ஸ். ஒவ்வொரு அடியிலும் உங்கள் குழந்தைக்கு தேவை நல்ல ட்ரைனிங், யூனிவர்சிட்டி அல்லது கோச்சிங். ஆனால் பணவீக்கத்தின் அதிகரிப்பு காரணமாக எதிர்கால கல்விக்கான செலவும் அதிகரிக்கும். அதனால்தான் இன்று திட்டமிட்டால் எதிர்காலத்தில் உங்கள் குழந்தைக்கு ஒவ்வொரு திருப்பத்திலும் அவர்களுடைய ஃபீஸ், டியூஷன்ஸ், அக்கமடேஷன் மற்றும் டிராவல் என்று நிதி சார்ந்து ஆதரவு அளிக்க முடியும். இப்படித்தான் சரியாக மிஸ்டர் மேத்தா தன்னுடைய மகளின் வயது, எதிர்கால கல்வி என திட்டமிட்டு சைல்டு பிளானின் காப்பீட்டு தொகை, பாலிசி காலவரை மற்றும் பிரீமியம் செலுத்தும் காலவரையை தேர்ந்தெடுத்தார். ஆண்டுக்கு ஆண்டு அவருடைய மகளின் வளரும் கனவுகளோடு முதலீடும் பெருகி தயாராக இருந்தது. இந்த காலகட்டத்தில் மிஸ்டர் மேத்தாவுக்கு ஏதாவது ஆகியிருந்தால் சைல்டு பிளானின் அட்டாச்டு லைஃப் கவர் மூலம் அவருடைய மகளின் கல்விக்கு எந்த இடையூறும் இருந்திருக்காது. முதிர்வடைந்த நிலையில் மிஸ்டர் மேத்தாவுக்கு ஒரு மொத்த தொகை கிடைத்தது. அதை கொண்டு தனது மகளின் உயர்கல்வி கட்டணத்திற்கு உதவியதோடு அவளுக்கு ஒரு கிளினிக் ஓபன் செய்து கொடுக்கும் கடமையையும் அவர் விட்டு வைக்கவில்லை. சைல்ட் பிளான்ஸ் கொண்டு உங்கள் கனவுகளை, உங்கள் உறுதிமொழிகளை நிறைவேற்றுங்கள். from SBI லைஃப் இன்சூரன்ஸ்.